பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதம் 127 4 இப்படியாய் பேசுகிறது. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளே, குடும்ப உறவுகளிலே நமக்கு தேவன் தரும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகள் நம்முடைய செல்வங்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 128 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். யாக்கோபு சொல்றாரு, நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மனைவியையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்முடைய வம்சங்களையும் வரலாறுகளையும் சரித்திரத்தையும் படைக்கும்படி, அதனால தான் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை, இயேசுவை நேசிக்கிற ஏற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூரணமாய் கிடைக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? அவன் பிள்ளை இல்லாது இருந்த பொழுது அவன் கர்த்தரை 100% விசுவாசித்தான், 100% நம்பினான். 1000 பலவீனங்கள் அவனை தொடர்ந்து வந்தாலும் அவன் முழுமனதோடு கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான். 100 வயதில் கொடுத்த பிள்ளையை அவர் மறுபடியுமாய் கேட்ட பொழுது கூட அவன் முழுமனதோடு கொடுக்கும்படி, அவன் அந்த சர்வாங்க தகன பலியை, அந்த பலி செலுத்தும்படி, ஈசாக்கை பலி செலுத்தும்படி, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் கேட்டுட்டார்னு சொல்லி அவன் இருதயத்தில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தருக்காக விட்டு கொடுக்க முயற்சி செய்தான். பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனிடத்திலே கர்த்தர் பரிபூரணமாய் நிரம்பி வழியத்தக்கதான உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். அதனால தான் அந்த தைரியத்தோடு என்ன செய்கிறான், இந்த குழந்தை போனாலும் என் சந்ததியை கர்த்தர் திரும்ப என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார், கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட தான் அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறார் இல்லையா, ஆபிரகாம், நானும் பிள்ளையாண்டனும் போய் கடவுளுக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் என்கிற நம்பிக்கையோடு சொல்கிறார். கடவுள் இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்கும் குடும்பங்களை தருகிறார், பிள்ளைகளை தருகிறார். இன்றைக்கி பிள்ளை இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் மன அழுத்தங்களோடு, வேதனையோடு, பாடுகளோடு, குடும்ப உறவுகளிலே அவங்களுக்குள்ள ஒரு விரிசல், மன சஞ்சலம், தவிப்பு, சொந்த பந்தங்கள், ஏச்சு பேச்சு. இதுக்கு உதாரணமாக நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் பைபிளில் தேட வேண்டாம். அன்னாள் என்கிற சகோதரியை உங்களால் காண முடியும். வேதம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். அன்னாள் நாளுக்கு நாள் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவளாக இருந்தாள், சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாள். 10 ஆண்டுகள் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது, ஒரு ஆண்டு வருஷம் ஆலயத்துக்கு போகிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, வேதனையோடு தான் திரும்பி வருவாள். நீங்கள் யோசிச்சு பாருங்கங்க, 1000 பேர் உங்களை நேசித்தாலும், அரவணைச்சாலும், ஆறுதல் சொன்னாலும், தேவன் கொடுக்குற ஒரு ஆறுதல் உங்களுக்கு இல்லைன்னா அது மெய்யான ஆறுதலாக இருக்க முடியாது. அன்னாளை கர்த்தர் ஒரு நாள் தேற்றும்படி விரும்பினார். அன்னாள் ஒரு நாள் ஆண்டவரை அண்டிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முறை முடிவெடுத்தார், அர்ப்பணித்தார். என்ன அர்ப்பணித்தார்? இனி நான் இதை குறித்து என்ன செய்யக்கூடாது, துக்கமுகமாக இருக்கக்கூடாது. நான் இதை நினச்சி ஆலயத்துக்கு வரேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், எல்லா வேலையும் நான் கரெக்டாக செய்கிறேன். ஆனால் என் இருதயத்தில் அந்த பிள்ளை இல்லாத ஒரு கவலை, துக்கம் எனக்குள்ளாக என்ன செஞ்சிட்ருக்கு, அடித்து கொண்டே இருந்தது. அதனால தான் அது ஒரு பெரிய குறையாக அவளுக்கு இருந்தது. கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், என் கற்பத்தின் கனி ஆசீர்வதித்தார், என் கற்பத்தை கர்த்தர் திறந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள், தேவ ஜனங்கள், நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் கரங்களை வைத்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்களே ஜெபித்து கொள்ளணும். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த சந்ததிகளுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கை பண்ணணும். யோபு மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் சொந்த கண்களினாலே அவரை நான் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நீங்கள் அர்ப்பணிப்போடு, அண்ணாலை போல நீங்கள் துக்கமுகமாக இல்லாமல் சந்தோஷமுகமாக இருங்க. முதலாவது நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்புறம் சாமுவேலை பெற்றெடுப்பீங்க, தீர்க்கதரிசிகளை உருவாக்குவீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். காலகட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சாராளுக்கு சொன்ன தேவன் உங்களுக்கும் இந்த கால வேளையில் சொல்லுகிறார். இந்த நவம்பர் 14 இது குழந்தைகள் தின நாள்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி
அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். Thank you. God bless you all. Amen.